மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். வீரா வந்து வெளுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "போதும் வீரா, கொஞ்சம் அமைதியா இரு. மாறா, எல்லா நேரத்துலயும் அமைதியா இருக்க முடியாதுல்ல. சரி, சரி போதும், போதும். இனிமேட்டு நம்ம வழிக்கு வரமாட்டா. யாரு? இவளா? கண்டிப்பா வருவா மாமா. அதுதான் இவளுக்கு வேலையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல கூட பிரச்சனை நடந்துச்சுல்ல. அதுவும் சங்கர் அண்ணன் இப்படியெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவங்க இது மாரி பேசுறாங்கன்னா, அதுக்கு கூட இவ தான் காரணமா இருக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தா வந்து கரெக்ட்டா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. "ஏய் என்னடி அடுக்கடுக்கா என் பொண்ணு மேல இது மாரி பழிய தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க?" "அச்சச்சோ! பழி தூக்கி போடுறாங்களா? பிருந்தா நீ யோசிச்ச மாரி கூட நான் யோசிக்கல பாரேன்." அப்படின்னு சொன்னோனே, வீரா வந்து 4 அடி தள்ளி வந்து நிக்கிறாங்க. "ஏன்டி சங்கர வச்சு இது மாரிலாம் வந்து திட்டம் போட தெரியுதா?" அப்படின்னு சொல்லி நம்ம பிருந்தா வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. "என்ன நடந்தாலும் எங்களோட ஒற்றுமை மட்டும் உடையவே உடையாது. அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, "அதெல்லாம் அவளே தெரிஞ்சுப்பா. நம்ம எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்ன நடந்தாலும் நாங்க என்னைக்குமே ஒற்றுமையா ஒரே குடும்பமா தான் இருப்போம். நீ எங்கள அடிக்க அடிக்க தான் எங்களோட ஒற்றுமை வலு சேர்ந்துக்கிட்டே போகுது. அதெல்லாம் இவளுக்கு என்ன தெரியும்? குடும்பத்த பிரிக்க வந்தவளுக்கு. நம்ம மாட்டுக்கு உள்ள போவோம்ன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நிச்சயம் அவன் இந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்கானா? என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும். இவ இனிமேட்டுக்கும் இங்க இருக்கக்கூடாது. வந்த 2 நாள்லயே வந்து என்னென்னலாம் பண்ணிட்டா? நம்ம நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு மட்டும் தெளிவா வந்து இருக்கா? இப்ப என்ன பண்றது மாமான்னு சொல்லி பிருந்தா வந்து கேட்குறாங்க. பிருந்தா கேட்ட உடனே, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணு யாருங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்கணும்னு வீரா வந்து மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. வீரா வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நினைக்கிற மாரி தெரியுதே அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாத்தியாம்மா, அந்த குடும்பத்த நான் பிரிக்கணும். கண்மணிக்கு எல்லாத்தையும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு திட்டம் போட்டேன். அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லி, அந்த இடத்துல சங்கருக்கு ஃபோன் அடிச்சா தான் தெரியும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம சங்கருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபோன் வச்சிருக்காங்கல்ல, அதில எல்லாம் வந்து மெசேஜ்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா அப்பன்னு பார்த்து அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. நீங்க அந்த குடும்பத்த பிரிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா, நான் யோசிச்சது, உங்க பேச்ச கேட்டது எல்லாம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பணத்துக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்லவே இல்ல. ஆனா, கண்மணி எப்போதும் என் தங்கச்சியா இருப்பா. பாண்டியனோட தங்கச்சியா இருப்பான்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா, இந்த வீட்ட பொறுத்தளவு எல்லாரும் ஒண்ணுங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. பாண்டியன் வந்து இப்ப என் முன்னாடி வந்து நின்னாலும், "என்னடா சங்கர், நான் இல்லைனாலும் நீ தானடா என் தங்கச்சிங்களுக்கு அண்ணனா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இது மாரி பண்ணலான்னு?" சொல்லி என் முன்னாடி வந்து கேட்குற மாரியே தோணுது. அதனால என்னால இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது. "ஃபோன வைங்க" அப்படின்னு சொன்னோனே, "என்னடி அவன் ரொம்ப பாண்டியன் மேல அன்பு பாசம் வச்சிருந்தான்னு சொன்னேன்." "ஆமாம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. பாண்டியன் வந்து அவங்க தங்கச்சிய எப்படியெல்லாம் வளர்த்தாங்க. அவங்க கரெக்டான பாதையில போம்போது, நம்ம ஏன் வந்து டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, சங்கர் மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. "அம்மாடிங்களா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சில பேருக்கு இதே வேலையாக போச்சு. நடந்ததே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னை மன்னிச்சிருமா, நான் பேசினதெல்லாம் தப்பு தான். அண்ணன், நானும் உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது. என்னதான் நீங்கள் என்னோட அண்ணனாக இருந்தாலும் உங்களை அடித்தது தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்கன்னு கண்மணி வந்து பேசுகிறாங்க. உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? நான் கோவப்பட்டு பேசுனதுனால தானே நீ இப்படியெல்லாம் பேசுன. மாறா, உன்னை மட்டும் என்னால் மன்னிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த குடும்பமே உன் மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்கு. அந்த நம்பிக்கையினால நானும் வேறு வழி இல்லை. இனிமேட்டு எங்கே பார்த்தாலும் கோவப்பட மாட்டேன். அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் உண்மைக்காக வந்து முன்னாடி வரைக்கும் குரல் கொடுத்தீங்கன்னு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரெண்டுக்காக இவங்க எல்லாரும் என்னை எதிர்த்தப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் யார் பேச்சை கேட்டுட்டு இது மாதிரி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போதைக்கு அதை எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு மாறன் வந்து சொன்னோன்னே, மாறா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான்ப்பா. நான் கொஞ்சம் தப்பு பண்ணுற மாதிரி போயிடுச்சு. கண்மணிக்கு பழைய விஷயங்கள்லாம் வந்து ஞாபகப்படுத்தணும். அப்படி ஞாபகப்படுத்தினா கோவப்படுவான்னு சொல்லி விஜய் தான்ப்பா சொன்னான். எனக்கு தெரியும் என்ன, ஆரம்பத்திலேயே பிருந்தா கூட சொன்னா இது மாதிரி தான் நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா மன்னிச்சிருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சாப்பிட்டு போங்க, இது என் தங்கச்சி வீடு, என்றைக்கு வேணாலும் நான் வந்து சாப்பிட்லாம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நான் ஏன் தெரியுமா இப்படியெல்லாம் சொன்னேன்? பாண்டியன் கூட என்ன மன்னிக்க மாட்டான் இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. இந்த விஜயை பார்த்தியா, அவள் இருக்கிற வரைக்கும்
நிம்மதியாகவே நம்மளை இருக்க விட மாட்டா, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, பிருந்தா நீயும் எவ்வளோ நாளைக்கு தான் இங்கே சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்ப, படிக்கப்போ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா, படிக்க போகணும், ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியை நான் நல்ல விதமாக வந்து படிக்க வைக்கிறேன், அவள் என்ன ஆசைப்பட்டாலும் நான் வந்து செஞ்சு வைக்கிறேன்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்று வேணாம், நாங்களே வந்து பார்த்துக்குறோம். என்ன வீரா ஆகும்னா எதுக்கு எடுத்தாலும் நாங்களே பார்த்துக்குறோன்னா நாங்கள் எதுக்கு இருக்க போகிறோம்? அண்ணன் செஞ்சால் மட்டும்தான் அன்பு பாசமா? என் கணவர் செஞ்சால் அன்பு பாசத்தில் வராதா? உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் எல்லாரும் போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சங்கர் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு போயிட்டான், நீ தான் காரணம்னு. அதனால வீரா முன்னாடி போய் நிற்காத. அம்மா அவள் அடித்தது கூட எனக்கு கவலையா இல்லைம்மா, ஆனால் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, அதனால தான். கண்மணி எப்படிம்மா அந்த பக்கமே இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலை, அதுதான் எனக்கு யோசனையாகவே இருக்குங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமேட்டு பொறுமையாக தாம்மா இருக்கணும், நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சிருந்தோம். இத்தனை நாளாக இவங்க எல்லாரும் அமைதியாக இருந்த குடும்பம் இப்போ இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, நமக்கு உதவி செய்ய இனிமேட்டு வேற ஒரு ஆள் தேவைம்மா, நம்ம மட்டும் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து இனிமேட்டு செய்ய முடியாது அப்படின்னு அம்பிகா வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம், நமக்கு துணையாக இன்னொருத்தவங்கள கூப்பிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, யாரோ ஒருத்தவங்க புதுசாக வந்து வரப்போகிறாங்கங்கிற மாதிரி தான் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அம்பிகா. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா இருக்கேங்க்கா, இங்கே எங்களால் தான் வந்து ஜெயிக்க முடியாமல் போகுது, என் தம்பிக்காக நான் வரேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. சரிக்கா, விஜய் இருந்தாலும் பத்திரமா பார்த்துப்பாளே. இல்லைக்கா, அவள் வில்லிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால எங்களாலையும் டைரெக்டாக எதையும் செய்ய முடியல, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்தளவு ஆகிப்போச்சா, நான் வந்துடுறேங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து பேசிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறாங்க. அதான் எங்கள் அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமேட்டு ஆட்டத்தெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம உள்ளேருந்து விளையாட வேணாமா, அவங்க வெளியிலேருந்து விளையாண்டா எல்லாம் கரெக்டாக வந்து இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜி இனிமேட்டு யோசித்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வா, அவள் பிளான் பண்ணி டைரெக்டாக இனிமேட்டு இறங்க மாட்டான்னு வீரா வந்து பேசுகிறாங்க. எப்படி சொல்கிற? அவள் இறங்க மாட்டானா? தெரியல, அவளுக்கு யாராவது உதவி செய்யக்கூட புதுசாக வந்து ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணலாம், நம்ம டைரெக்டாக வந்து அவள் தான் காரணம்னு சொல்லிவிட்டு அவள் கன்னத்திலே பலார்னு அடித்தோம்ல, அதனால இப்படி கூட யோசிக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.